நான் இப்படி பேசினா தப்பு இல்லையே, இப்படி பேசலாமான்னு தெரில. ஏன்னு கேளுங்களேன், இப்படி பேசலாமா அப்படி பேசலாமான்னு யோசிச்சு பேச மாட்டேன். என் மூளையில் என்ன தோணுதோ அதை பேசி புரிய பார்த்துங்க. நான் இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன்டா, ஆண்களுக்கான உணர்வுகள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் ஆண் இல்லை. ஆனால் பெண்களுக்கான ஒரு உணர்வுகள் எப்படி இருக்குன்னு தெரியுமா? நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பேன், வெளிநாட்டில் புருஷரிக்கேன் ஆனால் பொண்டாட்டி வழி தப்பி போயிட்டாயா, அப்படி இப்படி பழகிட்டா அப்படின்னு சொல்லி நிறைய இடத்துக்குள்ள கேள்விப்பட்டிருப்பேன். சரிங்களா? நிறைய பேர் புருஷன் தவறி போயிட்டான், அவள் அந்த மாதிரி இந்த மாதிரி நடத்துக்கிறா அப்படின்றதையும் கேள்விப்பட்டேன். அவங்களாம் தவறு செஞ்சுட்டாங்கன்னு சொல்கிறத விட அவர்களுடைய உணர்வுகளை மதிக்கலை இந்த உலகம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். என்னம்மா இப்படி சொல்கிற, புருஷன் வெளிநாட்டில் போய் கஷ்டப்பட்டுக்கிட்டு அவங்க குடும்பத்துக்காக காசு பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இவ வாட்டுக்கு வேற ஒருத்தர்கிட்ட போனால் அது தப்பு இல்லையா அப்படின்னு கேட்காது. அவர் காசு பணம் முக்கியம்னு வெளிநாடு போயிட்டாரு. சில பேர் இருக்காங்க, எல்லாரையும் சொல்ல வரல, சில பேர் தன் கணவன் இறந்ததுக்கப்புறம் கூட பிள்ளைகளை தனிமையில் நின்று குடும்பம் நடத்தி வாழ்த்தை கொண்டு வரவும் இருக்காங்க. அவங்க உணர்வுகளுடைய அளவை பொறுத்தது. நான் என்னுடைய மனசில் அப்போ நீ எல்லாம் அப்படி தப்பு பண்ணவலான்னு கேட்டிங்கன்னா, நான் அப்படி அந்த உணர்வுகளை ஒரு கட்டத்தில் அதை நான் உணர்ந்தேன். அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் எந்த இடத்துல உணர்ந்தேன்னு. என் புருஷன் கல்யாணம் முடிஞ்சு 20 வருஷம் ஆகுது. 20 வருஷமாக என் புருஷனோட சண்டை விட்டுக்கிட்டு அப்பா அத்தா வீட்டுக்கு போகிறேன்னு 1 மாதம் 2 மாதம் 6 மாதம் அப்படின்லாம் தங்கி இருந்ததே கிடையாது. போவேன் ஒரு 10 நாள் ஒரு 5 நாள் இதுக்குள்ளே ஓடி வந்துடுவோம். 10 நாள் 5 நாளுக்குள்ளெல்லாம் அப்படியே உணர்ச்சி பொங்காது எந்த பொம்பளைக்கும். ஆனால் தலைப்பிரசவம் நடக்கும்ல, கல்யாணம் முடித்து தலைப்பிரசவம் ஆகும்ல, அந்த பிரசவ டயத்தில் கிட்டத்தட்ட 6 மாதம் அம்மா வீட்டில் இருக்குன்னு பார்த்துங்க. 6 மாதத்துக்கு அம்மா வீட்டில் இருந்தேன். என் பிள்ளைக்கு வந்து நல்ல தலையெல்லாம் நின்றதுக்கப்புறம் தூக்கிட்டு போகணுமாப்ல, இடையில தூக்கிட்டு போனேன்னா அவ்வளோதான் அப்படின்ட்டாரு எங்கள் அப்பா கண்டிஷன். அதனால அப்போ இருக்கிறப்ப சொல்லலாமா, இதுவும் தப்பாக தான் எடுத்துக்கிறது. என்னங்க என்ன இந்த பொம்பளை இப்படி பேசுறது மீடியாவிலேருந்து, ஒரு மனுஷனோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிறணும் மற்றவங்க அப்படின்றதுக்காக சொல்கிறேன். அதாவது என்னோட கணவர் என்னோட உடல் உறவில் இருப்பது போல் கனவுல தோன்றும் எனக்கு. அப்போ பார்த்தீங்களா, அது ஒரு உணர்வு தான். அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தான் சில பொம்பளைகள் வந்து தவறான வழிக்கு போகிறாங்க. அவங்கள நம்ம குத்தம் சொல்லாதீங்க, யாரும் குத்தம் சொல்லாதீங்க. அவங்க செஞ்சது தப்பாக இருக்கும், அது தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு அவங்க புருஷனோட வாழ்ந்தாங்கன்னா அதை சொல்லி காட்டாதீங்க. அதை சொல்லி காட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அந்த புருஷனே அதை மன்னிச்சு ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாரு, உங்களுக்கு என்ன செய்யுது? அதை குத்தி காட்டுறத உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? நீங்கள் ஒழுக்கமாக இருக்கீங்கன்னு ஊர் உலகத்துக்கு தெரிய வாழ்கிறீங்கன்னா அதோடு நிப்பாட்டிக்க. என்ன நான் சொல்கிறது, அப்படி தானே என் மக்களே. இதை எதுக்கு சொல்கிறேன்டா, புரியாத சில பேர் இதை பற்றி பேசுகிற புரியாதவர்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். பெண்களுக்கான உணர்வு அது இருக்கும், ஆண்கள் மாதிரியே இருக்கும். அதை கட்டுப்படுத்திக்கிற திறன் உள்ள பெண்களும் இருப்பாங்க, கட்டுப்படுத்த முடியாத திறன் உள்ள பெண்களும் இருப்பாங்க. அவங்க தான் தப்பு பண்ணுறாங்கிறது தான் என்னுடைய கருத்து. சரின்னு லைக் பண்ணுங்கள் மக்களே.